பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். கொல்கட்டாவில் ஜூனியர் டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே சென்சேஷனலாக மாறி இருக்கு. நிறைய பேர் அவங்க மேலே விமர்சனம் அப்படிங்கிறத வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அந்த கொல்கட்டாவில் இறந்து போனாங்கல்ல மருத்துவ மாணவி, அவங்க சார்பாக அவங்களுக்காக ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாச்சு அப்படிங்கிறத ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஸோ கிரை ஆஃப் தி ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சுக்கு நேம் கொடுத்து அந்த பெண் அந்த கடைசி நேரத்தில் எப்படி துடிச்சு இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்டாச்சு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை தான் இப்போ நிறைய பேர் விமர்சனம் அப்படிங்கிறத வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பப்ளிக்கா பார்க்குறப்பவே அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. அந்த பெண்ணை அந்த இறந்து போன விக்டிமை இது ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, அந்த பெண்ணுக்கு மரியாதை செய்யற மாதிரி இந்த ஸ்டாச்சு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் அப்படிங்கிறத வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு சம்பந்தமான வீடியோவில் நம்ம கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பாக்குறப்பவே ஒரு 100 கமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல 99 கமெண்ட் இது அந்த பெண்ணை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நிறைய பேர் பப்ளிக் ஒப்பீனியனாவே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துமே இது அந்த பெண்ணை மரியாதை செலுத்துற மாதிரி இல்லை இந்த ஸ்டாச்சு. அதுவும் கிரை ஆஃப் தி ஹவர் அப்படின்னு போட்டு அந்த பெண் அந்த கடைசி நேரத்துல அந்த பதறக்கூடிய அந்த மூமெண்ட்டை எடுத்து இவங்க ஸ்டாச்சுவா பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தை இன்னும் சென்சேஷனலா மாத்திருக்க தவிர அந்த பெண்ணை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்டாச்சுவை பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விஷயம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த பெண் சம்பந்தமான புகைப்படம் இருந்தாவோ அவங்க சம்பந்தமான பேர் அதெல்லாம் எங்க இருந்தாலும் சரி, விக்கிபீடியாவில் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவே போட்டிருந்தாங்க. பட் இந்த டைம்ல ஜூனியர் டாக்டர்ஸ் அவங்க ஃபேஸை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி, அவங்க ஃபேஸை ஒத்து போற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டாச்சுல கொண்டாந்து காமிச்சிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த வார்த்தையை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இதை பொதுமக்களாகவும் ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இதுக்கு ஜூனியர் டாக்டர்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அந்த இறந்து போனாங்களா அந்த விக்டிம் அவங்கள மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்காக மட்டும் இந்த ஸ்டாச்சு அப்படிங்கிறத வைக்கல, ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இந்த ரேப் அப்படிங்கிறது நடக்குது, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பலாத்காரம் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்கணும், இது ஒரு அடையாள சின்னமா மாறணும், இனிமே இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்டாச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த ஸ்டாச்சுவை பார்க்குறப்ப நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய இடம் அப்படின்னா அது அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையும் அங்க இறந்து போன அந்த பெண்ணும் தான். ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சென்சேஷனலா மாறி இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துல உடனடியாக சுப்ரீம் கோர்ட் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் ரொம்ப நாளா போராட்டம் நடத்திட்டு இருந்து ஓரளவுக்கு பார்ஷியலா போராட்டம் நிறுத்தப்பட்டது. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த போராட்டம் அப்படிங்கிறது நின்னுது நமக்கு தெரியும். பட் இப்போ அப்படி இல்லை, திரும்ப இந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல வெடிச்சிருக்குங்க. கொல்கட்டா ஃபுல்லாவே இந்த போராட்டத்தை திரும்ப ஜூனியர் டாக்டர்ஸும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய நர்சஸ், மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது போக கன்சர்ன் பப்ளிக் எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்தை திரும்ப கையில எடுத்திருக்காங்க. ஏன் அதான் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, போராட்டத்தை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்ப இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படின்னா மம்தா பானர்ஜி செஞ்ச வேலை தாங்க. மம்தா பானர்ஜிட்ட இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் பேசுறப்பவே நாங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் எல்லாம் நீங்க சரி செஞ்சீங்க அப்படின்னா தான் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுவோம், இந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மம்தா பானர்ஜியும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. பட் அவங்க இதை செய்யற மாதிரி இல்லை அப்படிங்கிற விஷயம் இந்த ஜூனியர் டாக்டர்ஸுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவங்க சொன்னாங்க எல்லா டாக்டர்ஸுக்கும் நாங்க சேஃப்டி கொடுக்குறோம், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நாங்க சிசிடிவி செட் பண்றோம், எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி சொன்னதுக்கு அப்புறமே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ரன் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ல இறந்து போறாங்க. அப்போ அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்களை தாக்குறாங்க. சோ அந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னும் அந்த டாக்டர்கள் மத்தியில அந்த குழப்பம் அப்படிங்கிறதையும் மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. அதே மாதிரி மம்தா பானர்ஜி வேற எந்த விஷயமும் இவங்கள்ட்ட ஒரு டிமாண்ட், இவங்க வச்ச டிமாண்டுக்கெல்லாம் நான் இதெல்லாம் டிக் பண்ணி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது எதுவுமே செய்யல அப்படின்னு ஜூனியர் டாக்டர்ஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அந்த எங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியே தெரியல, இவங்க செய்வாங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு நம்பிக்கையே வரல. ஏன்னா நாங்க இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான்
திரும்ப எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். ஆனா நாங்க வேலைக்கு போன இடத்துலயும் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி தொந்தரவு அப்படிங்கிறது வருது, நீங்க தானே போராட்டத்துல முன்னின்னு நடத்துனீங்க அப்படின்னு கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. மம்தா பானர்ஜி நான் சொன்ன விஷயங்களை எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகி அந்த கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களும் திரும்ப வேலைக்கு போறதை நிறுத்திட்டு வந்து இப்ப இந்த போராட்டம் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறது அக்டோபர் 3ல தொடங்கி அக்டோபர் 12 வரைக்கும் நடக்குது. ஸோ இதனால கூட இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த போராட்டத்தை தள்ளி போடுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் டாக்டர்ஸ் வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லை. செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வேற, எங்களுக்கு அந்த செலிப்ரேஷனே வேணாம், எங்களுக்கு இந்த மருத்துவ மாணவி இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதே மாதிரி நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மற்ற மருத்துவ மாணவர்களும் சரி மற்ற ஜூனியர் டாக்டர்ஸும் சரி எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும், அதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போராட்டம் அப்படிங்கிறத தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த போராட்டம் நடத்துறப்பதான் அங்கதான் இப்போ இந்த ஸ்டாச்சு விஷயமும் உருவாகி இன்னும் சென்சேஷனலா இந்த விஷயத்தை மாத்திருக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்துல இப்போ சிபிஐ புதுசா ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட யூத் லீடர் ஆஷிஷ் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து சந்தீப் கோஷ் கூட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. சந்தீப் கோஷ் வந்து அந்த காலேஜ்ல அந்த பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சார்ல, ஸோ அந்த விஷயத்துல இவருக்கு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐ வந்து இவரை கைது பண்ணியிருக்காங்க. இவரும் சந்தீப் கோஷும் ரொம்ப நெருக்கமானவங்களாம். என்ன சந்தீப் கோஷ் செய்யறாரு அப்படின்னாலும் இவருக்கு தெரியாம நடக்காது அப்படின்னு பேசப்பட்டு இருந்த டைம்ல, ஏன்னா இந்த ஆஷிஷ் பாண்டே கிட்ட ஆல்ரெடி பல மணி நேரம் சிபிஐ அப்படிங்கிறவங்க விசாரணை நடத்திருந்தாங்க. பட் இப்போ இவருக்கும் அந்த பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ்ல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இது போக நமக்கு ஆல்ரெடி தெரியும், அபிஜித் மண்டல் கைது செய்யப்பட்டிருந்தார், சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டிருந்தார். இது இல்லாம இன்னும் 2 பேர், மொத்தம் இந்த சம்பந்தமான விஷயங்கள்ல மொத்தம் 5 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. பட் இப்போ இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட யூத் லீடரா இருக்கக்கூடிய இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் திரிணாமுல் காங்கிரஸ் மேல ஒரு சந்தேகத்தையும், சோ திரிணாமுல் காங்கிரஸ் அங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை மூடி மறைக்க ட்ரை பண்றாங்களோ, அந்த ஆதாரத்தை அதிகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த விஷயம் எல்லாம் வெளியில இருந்து பாக்குறப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது, இந்த கேஸ்ல வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா? ஏன்னா ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்களுக்கே இவ்வளவு லிங்க் இதுல இருக்கிறப்போ ஆல்ரெடி திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து இதுல விசாரணைக்கு எடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ யூத் லீடர் வந்து கைதே செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த கேஸை சரியா தான் கொண்டு போவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதே சந்தேகம் அங்க இருக்கக்கூடிய ஜூனியர் டாக்டர்ஸுக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில தான் இப்ப திரும்ப இந்த போராட்டம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சந்தீப் கோஷ், அபிஜித் மண்டல் அந்த தலா போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர், ஸோ அவர்கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறதுலாம் போயிட்டு இருந்தது. அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறத சிபிஐ அங்க இருக்கக்கூடிய சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்தி அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் செப்டம்பர் 30ஓட முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கோர்ட்டுக்கு போனப்போ அங்க அந்த நடந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது சிபிஐ வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம விழிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா சந்தீப் கோஷ் தரப்புல இருந்து வாதாடக்கூடிய அட்வொகேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்தீப் கோஷ்ட சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தலா போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி சம்பந்தமா இருக்கு, தலா போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவிக்கும் சந்தீப் கோஷுக்கும் என்ன சம்பந்தம், அதை வந்து நீங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டல்கிட்ட நீங்க இது வரைக்கும் இவங்க கஸ்டடியில எடுத்திருக்காங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்காங்க, பட் இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படிங்கிறப்போ என்னத்துக்காக திரும்ப வந்து சிபிஐ வந்து இந்த ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பனா சிபிஐயோட நோக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெயில் கிடைக்க கூடாதுங்கிறது மட்டும்தான். அதை தாண்டி அவங்கள்ட்ட எந்த ஒரு மேட்டரும் கிடையாது, எந்த ஒரு டேட்டாஸும் கிடையாது. இருந்ததுன்னா அதை வச்சு விசாரணை நடத்த வேண்டியதானே அப்படின்னு இவங்க அபிஜித் மண்டல் தரப்புல இருக்கக்கூடிய அட்வொகேட் வாதாடுறாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது அங்க கோர்ட்ல சிபிஐக்கு ஒரு க்ளூலெஸ் மேட்டரா போகுது, என்ன பண்றது அப்படின்னே தெரியல. பட் சிபிஐ கேட்ட விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நாங்க வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு தான். பட் எப்பொழுதுமே இதை மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 10 நாள் 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ 4 நாள் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனால மட்டும்தான், இல்லைன்னா நாங்க ஜுடிஷியல் கஸ்டடியை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா வாதங்கள் அப்படிங்கிறது சந்தீப் கோஷ் தரப்புலையும் அபிஜித் மண்டல் தரப்புலையும் பெருசா இருந்திருக்கு. அங்க சிபிஐ எதுவும் பேச முடியாத இடத்துல இருந்ததுனால கோர்ட்டே ஒரு 4 நாள் மட்டும்தான் இந்த ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது இன்னையோட முடிய வரும். நாளைக்கு வந்து சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போகலாம், போயிட்டு இதை மாதிரி கேட்கலாம்.
பட் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ ஓவராலா இந்த விஷயம் தான் இந்த கேஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.